கவனிங்க, இந்த சட்டத்துல சில நுணுக்கமான சில காரியத்தை தந்திரமா செய்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, எல்லா கிறிஸ்தவ சொத்துக்களை விவரத்தை சேகரித்து அவங்களே ஒரு அதிகாரிய, அதாவது RSS காரனா இருக்கும், அந்த மாதிரி ஒரு அதிகாரியை நியமிச்சு அவங்க தான் அந்த சொத்துக்களை எல்லாம் கையில் எடுத்து அதை ஏலம் விடுவாங்க. அதை ஏலம் விட்டா கார்பரேட்டுகள், RSS கார, இந்து முன்னணிக்கார அதை எடுத்து நம்முடைய சொத்துக்களை அவங்க பயன்படுத்தி கொள்ள. இதுதான் தந்திரமான ஒரு சட்டம். தேவனே கரத்தை நீட்டுவீராக. இந்த பொய்ய தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க பரப்பிட்டு இருக்காங்க. FCR ஆக்ட் வந்தா சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டுருவாங்க, கிறிஸ்டியன்ஸ் பாதிக்கப்பட்டுருவாங்க, முஸ்லிம்ஸ் பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்ப இந்தியா முழுக்க இந்து அமைப்புகள்லாம் NGO வச்சிருக்கலையா? கோயம்புத்தூர்ல ஈஷா ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அது ஒரு NGO. ஐயா ஒரு பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர் ஐயா இருக்காரு இல்லையா, அவங்க அந்த ஆர்ட்ஸ் ஆஃப் லிவிங் சொல்லிட்டு அவங்க வச்சிருக்கிறது ஒரு NGO. சத்யசாயின்னு சொல்லிட்டு அவங்களோடது ஒரு NGO. இப்ப இவங்க எல்லாமும் என்ன NGO தானே நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் ஃபாரின் ஃபண்ட் வரலையா? இவங்களும் FCRல இருக்காங்க. ஏன் அவங்களாம் கதற மாட்டேங்கிறாங்க? ஏங்க நீங்க மட்டும் கதறீங்க? இந்த ஆக்ட்ல ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே வரல. ஃபாரின் ஃபண்ட் வாங்குற NGOs அப்படின்ட்டாங்க. அதுல என்ன சொல்றாங்க, வாங்குற பணத்துக்கு கணக்கு கரெக்டா காட்டணும். எதுக்காக நிதியை வாங்குறியோ அதுக்கு மட்டும்தான் நிதியை பயன்படுத்தணும். நீ நிதியை மிஸ்யூஸ் பண்ணி இருந்தாலோ, சரியா கணக்கு காட்டலாலோ, ப்ராப்பரா ரெனியூவல் பண்ணலனாலோ, இல்ல அந்த ஃபாரின் ஃபண்டை வச்சு இங்க அரசாங்கத்துக்கு எதிரான ஏதோ ஒரு நடவடிக்கையிலையோ இல்ல போராட்டத்துக்கோ நீ உதவி பண்ணிருக்கேனாவோ, இல்ல அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க பேசுறீங்கன்னாவோ, இந்த கேட்டகரி புரிஞ்சிருச்சா? அப்படின்னா உங்களை என்ன செய்வாங்க, உங்களோட லைசன்ஸ் கேன்சல் ஆகும், உங்களோட சொத்துக்களை கவர்மெண்ட் எடுத்துக்காது. அதுக்கு ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டி, அவங்க எடுத்துப்பாங்க. ஆனா நீங்க ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மக்களையும் அவங்களே எதுக்கு வேற வேற சர்ச்சுக்கு வராங்க, எனக்கு லட்சம் பிரச்சனை இருக்கு கர்த்தரே எனக்கு என்ன காப்பாத்தியா அப்படின்னு அவங்கள கதற விடுறாரு பாருங்க. ஐயோ நம்மளோட சர்ச்சுக்களை எல்லாம் இந்த அரசு எடுத்துக்க போகுதான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் RSS காரங்கிட்ட கொடுத்துக்க போறாங்களா? RSS காரங்க சர்ச்சை வச்சு என்ன செய்வாங்க? உருவாப்பட போறாங்களா? அந்த மக்கள்லாம் கதறாங்க, எதுக்குன்னே தெரியாம உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அடுத்தவர் சொல்றாரு, உங்கள் கரத்தை நீட்டும் ஆண்டவரே, கரத்தை நீட்டும் ஆண்டவரேன்னு. கண்டிப்பா கரத்தை நீட்டுவாரு. எதுக்குன்னா ஓங்கி 2 அறை விடுறதுக்கு. எதுக்கு இப்படி பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிற நீ?